ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய லட்சுமி மேம் அந்த நம்ம சுவாமிநாதன் சார். ஸோ இவங்க 2 பேருமே வந்து விஜய் டெலிவிஷனில் வந்து அவார்ட் கேதர் பண்ணிட்டாங்க. ஸோ பேர் ஆஃப் த அவார்டு வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு வந்து எல்லோரும் வந்து ஹாப்பியான ஒரு மூமெண்ட்ஸில் இருக்கிறோம். இப்போ என்னடா அப்படின்னு இப்போ கண்டென்ட் வந்து போட்டிருக்கேன் இல்லைங்களா, ஸ்க்ரீனில் தெரியுது. இதை வந்து 2024 அவங்க அவார்டு வாங்கினாங்க, 2025 அவார்டு வாங்கிட்டாங்க. ஸோ இதில் வந்து அவங்க வந்து என்ன கரண்ட் சுச்சுவேஷனில் ஏன்பா இதில் என்னப்பா அப்படின்னா நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக என்னென்னா நம்ம லக்ஷ்மி பிரியா சுவாமிநாதன் இவங்களுக்கு லக்ஷ்மி பிரியா ஃபேன்ஸும் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, சுவாமிநாதன் ஃபேன்ஸும் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்து என்ன ஃபேன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வீக்கா அப்படின்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் இல்லாத கேட்டகரி ஹேட்டர்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி தாங்க நம்மளுடைய ஃபேன்ஸ் பேஜுக்கும் ஹேட்டர்ஸ்க்கும் வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் சாமிநாதன் ஃபேன்ஸ், அந்த லக்ஷ்மி பிரியா ஃபேன்ஸ் இப்படி செப்பரேட்டாக வந்து பிரிஞ்சு ஓவர்லாம் அந்த நதி 2ஆக பிரிஞ்சு அப்புறம் ஒன்றா சேர்கிற மாதிரி வீக்கா அப்படின்னு வந்து சேரும். இந்த இடத்துல என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க அவார்டு வாங்கிட்டாங்க, பட் வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்னாங்க, நம்ம சுவாமிநாதனுக்கு ஏன் தேங்க்ஸ் சொல்லலை அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்து வர ஆரம்பிக்குது. பிகாஸ் 2024 அவங்க பேஜில் வந்து போட்டிருக்க கண்டென்ட்டை உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். 2025 எந்த மாதிரி கண்டென்ட் போட்டிருக்காங்கன்னு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கண்டென்ட்டை வச்சு ஆக்சுவலாக ஏன் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை, எல்லாருக்குமே சொன்னாங்க. ஆர்டிஸ்ட் இல்லாமல் விஜய் இல்லாமல் நம்ம காவேரியாக வந்து அவார்டு வாங்கிட முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போகுது. இந்த கான்வர்சேஷன் என்னன்னா, அதாவது லக்ஷ்மி பிரியா ஃபேன்ஸ், அந்த விஜய் அதாவது சாமிநாதன் ஃபேன்ஸ் இவங்க செப்பரேட்டாக திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வீக்காவாக சேரும்போது ஓகே, பட் நீங்கள் ஏன் சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஃபேன்ஸோ ஒரு மைண்டில் சம்டைமில் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. இது ஏட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த நேரத்தில் வந்து அவங்க அன்வான்ட் கமெண்ட்ஸ் வந்து இவங்க மைண்டில் வந்து போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் அதுக்கு வந்து இன்வால்வ் ஆகிடாதீங்கன்னு சொல்லிட்டு வீக்கா ஃபேன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாமல் ஸ்பாட்டிவாக வந்து மூவ் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ஸோ இந்த வீடியோ நான் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த சுச்சுவேஷன் இப்போ ஆஸ் ஆஃப் நோ போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீக்கா ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் வீக்கா ஓவராலாக ரெண்டும் சேர்ந்து எல்லோரும் இருக்கிறீங்க இல்லையா. ஸோ எல்லாருக்கும் மோரலஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பீங்க. பட் இப்போது நம்மளுடைய லக்ஷ்மி பிரியா வந்து தேங்க்ஸ் சொல்லாத ரீசன், ஸோ நமக்குள்ளே தானே இப்போ வெளியே ஆள் தேர்ட் பர்சனாக இருந்தால் தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி இருக்கலாம். இவர் நம்ம கூடவே தானே இருக்கார், மேபி தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்காது அப்படின்ற அவங்க பர்சனல் ஒப்பீனியனாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பட் ஜென்ரலாக கொலீக்ஸ் ஒரு ஆடியன்ஸ் கூட தேங்க்ஸ் சொல்லியிருந்தா விஷயம் இந்த அளவுக்கு பெருசாக ஆகியிருக்காதோ அப்படின்றது தான் நமக்குள்ளே ஒரு சின்ன ஆதங்கம். தேங்க்ஸ் தானே சொல்லிட்டா வேலை முடிஞ்சது இல்லையா அப்படின்ற மாதிரி அது ஒரு. ஸோ இந்த விஷயம் வந்து இவ்வளோ கூர்மையாக வந்து ஆடியன்ஸும் கவனிப்பாங்கன்றதை அவங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருந்திருக்கலாம். பிகாஸ் தேங்க்ஸ் சொல்லியிருந்தால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருந்திருக்காது அப்படின்ட்டு இருக்கலாம். ஸோ இவங்க ஆர்டிஸ்ட்க்கு தேங்க்ஸ் வந்து சிம்பிளாக ஆர்டிஸ்ட் அப்படின்னும் போது எல்லாருமே சேர்ந்துருவாங்க இல்லையா, கூட நினச்சவங்க எல்லாருமே சேர்ந்துருவாங்க. எஸ்பெஷலி நம்ம சாமிநாதன் சார் அவர் விஜய் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் இப்போ வீக்கா அப்படின்னு பார்க்கும்போது 2 பேர் தானே சேர்ந்து தானே வீக்கா. ஸோ செப்பரேட்டாக ஏன் அவங்க வந்து சொல்லலை, அவங்க அவார்டு ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மனஸ்தாபம் தான் அவங்களுக்குள்ளே. பட் அது ஃபேன்ஸாக நம்ம சரியாயிடுவோம், இது ஹேட்டர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. அதை அவங்க நினச்சி ஸ்டேஜில் ஒரு தேங்க்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கேப் கிடச்சிருக்காது நமக்குள்ளே வரத்துக்கு ஹேட்டர்ஸ். அதுதான் சின்ன இந்த விஷயத்த சொல்ல தான் உங்களுக்கு லைனில் வந்து நம்ம வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதான் மேட்ரு. இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே, அவ்வளோதான். ஜஸ்ட் இதை அப்படியே வாங்கி அப்படியே விட்டுருங்க, இதை வந்து இஷ்யூ ஆக்க வேண்டாம் பெருசாக. ஓகேவா, ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.